சென்னை வண்டலூரில் ரயில் நிலைய மேம்பாலத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி முடித்துக்கொண்டு வீடு திரும்பிய ஆசிரியையிடம் முகமடி கொள்ளையன் செயின் பறித்த சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பட்டப்பகலில் முகமடி அணிந்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபர் சிக்குவாரா? சென்னை தாம்பரம் அடுத்த மன்னிவாக்கம் புதுநகர் பகுதியைச் சேர்ந்தவர் லெபனால் செல்வி. 51 வயதான இவர் ஊனைமாஞ்சேரி ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்காக ஊனைமாஞ்சேரி பகுதியில் பணி ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் சனிக்கிழமை அந்த பகுதியில் பணியாற்றி இருக்கிறார். மாலையானதும் தனது பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டுள்ளார். வண்டலூர் ரயில் நிலைய நடைமேம்பால படிக்கட்டு வழியாக ஆசிரியை நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த முகமுடி அணிந்த இளைஞர் ஒருவர் திடீரென ஆசிரியையின் கழுத்தில் இருந்த 6.5 சவரன் தாலிச் செயினை பிடித்து இழுத்துள்ளார். இதனால் அச்சமடைந்த ஆசிரியை கொள்ளையனிடமிருந்து செயினை காப்பாற்ற கடுமையாக போராடினார். ஒரு கட்டத்தில் ஆசிரியைக்கும் கொள்ளையனுக்கும் இடையே நடந்த போராட்டத்தில் ஆசிரியை நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட கொள்ளையன் ஆசிரியையின் கழுத்தில் இருந்த தாலிச் செயினை பறித்து கொண்டு தப்பி ஓடியிருக்கிறார். இதனால் பதறிப்போன ஆசிரியை அங்கும் இங்குமாக ஓடி குரல் எழுப்பி உதவி கேட்டிருக்கிறார். உடனே ரயில் நடைமேடையில் இருந்த பயணிகள் பலரும் அந்த பகுதி முழுவதும் கொள்ளையனை தேட ஆரம்பித்தனர். அப்போது தாலியில் இருந்த டாலர் மட்டும் தண்டவாளம் அருகே கிடந்துள்ளது. அங்கு இருந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் அந்த டாலரை எடுத்து ஆசிரியையிடம் கொடுத்துள்ளார். திருடப்பட்ட தாலியின் ஒரு பகுதியாவது கிடைத்ததே என்ற ஆசிரியை சற்று ஆறுதல் அடைந்தார். அவன் முன்னாடி ஃபார்வர்டா நடந்து போய் ஆட்டோ ஸ்டாண்ட் வரைக்கும் போய் பார்த்துட்டு அங்க ஏதாச்சும் ஆள் நடமாட்டம் இருக்கிறான் போய் பார்த்துட்டு வந்திருக்கான். அங்க எந்த ஆள் நடமாட்டமும் இல்லாதனால ஆண்டவே எதிர்பக்கம் எதிர் டைரக்ஷன்ல என்ன ஃபேஸ் பண்ற மாதிரி இறங்கி வந்தான். கரெக்டா அந்த கீழே இந்த பள்ளமா சதுரமா ஒரு இடம் இருக்கும். அந்த பள்ளமான அந்த சதுரமான இடத்துல என்ன பண்ணா எட்டி கை நீட்டி என் கழுத்துல இருக்க செயினை பறிக்க ஆரம்பிச்சான். ஐயோ, நான் பயங்கரமா திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை. அறக்க முடியாதனால அப்படி ஒரு கட் பண்ணி கையை பிடிச்சி இழுத்துருக்கிறான். அப்போ என் தாலி டாலர் மட்டும் கீழ் தெரியாம விழுந்துட்டு இருக்குது. ஆனால் கொள்ளையன் நகையுடன் அங்கிருந்து தப்பித்து சென்ற விதம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பறித்த தாலி செயினுடன் கொள்ளையன் ரயில் தண்டவாளங்களை அடுத்தடுத்து தாவி குதித்து கடந்து சென்றுள்ளார். பின்னர் அங்கிருந்து சுவரில் ஏறி குதித்து யாரும் பிடிக்க முடியாத வகையில் தப்பித்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவசர போலீஸ் எண்ணுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் மன்னிவாக்கம் குற்றப்பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினர். வழக்கு பதிவு செய்த போலீசார் கொள்ளை நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் பழைய குற்றவாளிகளின் புகைப்படங்களை வைத்து தாலி செயினை பறித்த முகமுடி கொள்ளையனை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். பட்ட பகலில் ரயில் நிலைய மேம்பாலத்தில் நடந்த இந்த துணிகர கொள்ளை சம்பவம் பயணிகள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி முடிந்து வீடு திரும்பிய ஆசிரியைக்கு நேர்ந்த இந்த சம்பவம் வண்டலூர் பகுதியில் பெண்கள் பாதுகாப்பு குறித்த கேள்வியை எழுப்பியுள்ளது.